ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா, நம்ம இங்கே எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஓப்பன்லேருந்து 400 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கீழே வந்து விழுந்திருக்காங்க. சரியா, இன்னைக்கு நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் கீழே வந்து விழுந்திருக்காங்க. சரியா, இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு வார் வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது நேற்று வந்து கொஞ்சம் இதானதுனால நம்மளுக்கு இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம மார்க்கெட்டு நல்லா வந்து கீழே வந்து விழுந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ப்ரீமியமும் வந்து நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. இதுல புட் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 மணிக்கு மேலே, சரிங்களா, 2:30 மணிக்கு மேலே செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் வந்து கீழே விழுந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி வேற இல்லையா, நம்மளுக்கு இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி வேற. இன்னைக்கு இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, கான்செப்ட். ஸோ அதுல வந்து நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கிடைச்சது. அதாவது நமக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம பார்க்கணும். எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து அந்த ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற ஒரு இதை வந்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ அதை வந்து நம்மளோட கான்செப்ட் படி எப்படி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதுல வந்து நம்ம எங்கேயுமே வந்து ஒரு பை பண்ணுங்க செல் பண்ணுங்க அப்படின்றது நம்ம சொல்ல போறது இல்லை. ஸோ நம்ம வந்து எப்படி வாய்ப்புகளை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு இப்போ கால் ஆப்ஷன் போக போதா இல்லை புட் ஆப்ஷன் போக போதா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளோட கான்செப்ட் யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம இங்க வந்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக வந்து என்ன செய்யலாம், நம்ம லெவல்ஸ் என்ன எடுத்துருந்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜீரோ டு ஹீரோ கான்செப்டை வந்து இன்னைக்கு தெளிவாக வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா, சிம்பிளாக பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவாக வந்து நான் அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, அது இன்னும் டீட்டெயில்டாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளாக வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இது வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். சரியா, ஸோ அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆனது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா சரி இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான் ஆனாங்க. சரிங்களா, அதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கேயோ, ஸோ அதே நேர்பை தான் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ் ஒன்க்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு சின்ன சைடு வேஸ், அதான் நம்மளுக்கு இங்கேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, அதாவது நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் முடியல. என்ன செஞ்சிருக்காங்க, அகைன் நம்மளுக்கு பிரேக் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து எஸ் டூவையும் பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு அந்த 2:30 மணிக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதுல இருந்து நம்ம என்ன செய்றாங்க, மார்க்கெட் டேரக்டா வந்து இன்னொரு 200 பாயிண்ட் பொத்துன்னு கீழே வந்துட்டாங்க. சரியா, ஸோ இன்னைக்கு அதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற ஒரு மூமெண்டம் கொடுத்த இடம் வந்து இந்த இடம் தான். சரிங்களா, நம்மளுக்கு கரெக்டாக அந்த எஸ் டூ பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு அகைன் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு எஸ்2க்கு மேலே வந்து என்ன செய்யல, அவங்க வந்து போகவே இல்லை. அங்கே இருந்து என்ன செய்யறாங்க, பொறுத்துன்னு வந்து கீழே வந்துட்டாங்க. சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ். சரியா, ஓகே, அதே மாதிரி நாளைக்கு உண்டான லெவல்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்த்துவோம். சரியா, ஓகே, நம்ம இன்னைக்கு ப்ரீமியம் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,600 அப்படின்றது வந்து எடுத்துருந்தோம். சரியா, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி, கரண்ட் வீக் எக்ஸ்பெரிக்குள்ள லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதுலயும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தது. சரியா, இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி. சரியா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 பேருமே மீட் ஆறாங்க. சரிங்களா, மீட் ஆயிட்டு யார் மேல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் மேல இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் கீழே இருக்கிறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு இதுல என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன்ல இருந்து கீழே தான் வந்து வந்துட்டு இருந்தது மார்க்கெட். சரிங்களா, அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. மிட் லெவலுக்கு மேல புட் ஆப்ஷன் இருந்தாங்க. மிட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு எங்க, நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 176 131 அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடணும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அந்த 176 நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணி மேல நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா கரெக்டா அந்த R1. சரிங்களா, R1 வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து என்ன செஞ்சாங்க, ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ சப்போர்ட் லெவல் ரீச் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இந்த சைடு வேஸ்ல போறாங்க. ஏன் நம்மளுக்கு இங்க சைடு வேஸ்ல நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல வந்து என்ன செய்யறாங்க, அவங்க S1 வந்துட்டாங்க. ஸோ S1ல இருந்து நம்மளுக்கு சைடு வேஸ் போய் S1 பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, இந்த S1 வந்து பிரேக் பண்றாங்க. யாரு, 25,600 அப்படின்றது S1 இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் R1 பிரேக் பண்ணி மேலே போயிருக்காங்க. மேலே போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அகைன் இவங்க R1க்கு கீழே வராங்க. பட் ஆனா என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் S1க்கு மேலே வரல. சரியா, கால் ஆப்ஷன் நம்மளுக்கு S1க்கு மேலே வரல. சரிங்களா, அப்ப இவங்க S1க்கு மேலே வந்தாதான் இவங்க வீக்கானதா அர்த்தம். அப்ப என்ன செய்யறாங்க, இவங்க வீக்கே ஆகல, இவங்க போறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா, நம்மளுக்கு என்ன ஆகுது, அகைன் இங்க இருந்து வந்துட்டு ரிவர்சல் கொடுக்குறாங்க. ரிவர்சல் கொடுத்து எங்க போறாங்க, R1 போறாங்க, சாரி R2 போறாங்க. R2ல கொஞ்ச நேரம் நின்றுட்டு அங்கே இருந்து என்ன பண்றாங்க, R3யும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேல இன்னைக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டா போயிருந்தாங்க. சரிங்களா, நம்மளுக்கு நார்மல் மார்க்கெட் நம்மளுக்கு 100ல இருந்து 200 பாயிண்ட் தான் வந்து என்ன செய்யும், நிஃப்டி வந்து கொடுக்கும். பட் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 400 பாயிண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ப நம்ம ஒன் டைரக்ஷன் மார்க்கெட்டா வந்து இன்னைக்கு வந்து போயிருக்குது. சரியா, ஒரு ரேலி மார்க்கெட்டா இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே, சரி. ஸோ இதில் நம்ம பார்த்தோம். சரி, அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்கிறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக S1 வராங்க, S1லேருந்து S2, S2லேருந்து நம்மளுக்கு S3, S3யும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு இன்னைக்கு கீழே வந்து வந்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே ஸ்கிரிப்ட். சரிங்களா? இது நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே ஸ்கிரிப்ட். இதில் வந்து நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா 25,350 அப்படின்றத நான் வச்சிருக்கேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல ஏடிஎம், சரிங்களா, ஏடிஎம் அப்படின்றது ஒன்று இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு அங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், மீட்டிங்ன்றது நடக்கும். ஓகே, ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட். ஓகே, அப்போ அதனுடைய ப்ரீமியம் அதில் வந்து என்ன செய்யுதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி டைம் வேல்யூ மட்டும் தான் என்ன செய்யும், ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து இருக்கும். அப்போ அதை தான் நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, அவங்க ஜீரோன்றது பண்ணணும். யாரு, நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேல அந்த பிரீமியத்தை வந்து ஜீரோன்றது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நேற்று முடிஞ்ச பிரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59.55, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60 ரூபா. சரிங்களா? 60 பாயிண்ட் நம்மளுக்கு பிரீமியம் வந்து இருந்தது டைம் வேல்யூ ஏடிஎம்ல. ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு பாருங்க 40, நம்மளுக்கு கரெக்டா அந்த 2.25க்கு நம்மளுக்கு 26 அப்படின்னு வராங்க. சரிங்களா? அப்ப நம்ம வந்து எப்போ வாய்ப்பை தேடணும் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது நம்மளுக்கு அந்த பிரீமியம், ஏடிஎம் பிரீமியம் வந்து நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லிங்க் இருக்கு, அதில் பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அதில் போயிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம வந்து பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, நம்மளுக்கு இந்த பிரீமியம் வந்து 20 ரூபாய்க்கு கீழே வரணும். சரிங்களா? 20 ரூபாய்க்கு கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 20 ரூபாய்க்கு கீழே வந்தா மட்டும்தான் என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த 0 to ஹீரோ அப்படின்ற வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் வந்து 20 ரூபாய்க்கு கீழே வரணும் அப்படின்றது இதுல இருந்து நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 20 ரூபாய்க்கு கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2:30 மணிக்கு பாருங்க, 2:30 மணிக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. 2:30 மணிக்கு, சரிங்களா, 2:30 மணிக்கு நம்மளுக்கு கரெக்டா 25,400 பக்கத்துல இருக்கிறாங்க. ஓகே, 25,400 பக்கத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு 25,400 தான் என்ன செய்யுதுங்க, அந்த 2:30 மணிக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து வராங்க. ஓகேங்களா? 25,400 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா செய்றாங்க, வராங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 25,400. சரியா? இது வந்து நம்மளுக்கு 25,400. இதில் வந்து நம்மளுக்கு 2:30 மணி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், 2:30. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த 2:30 அப்படின்ற டைம் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த டயத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. இந்த 2:30 அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2:30க்கு மேலே இந்த ரேஞ்சஸ் வந்து வந்துடும். அதாவது நம்மளுக்கு அந்த பிரீமியம் வந்து டிகே அப்படின்றதாகி நம்மளுக்கு அந்த 20 ரூபாய்க்கு கீழே வந்து என்ன செய்யும், அந்த பிரீமியம் வந்து வந்துடணும். சரியா? நீங்க வந்து அதை தான் கவனிக்கணும். அந்த 2:30 மணிக்கு நம்ம டயத்தை போய் கவனிக்க கூடாது. அந்த 20 ரூபாய்க்கு கீழே வர்றாங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அந்த 20 ரூபாய்க்கு கீழே வந்து நம்மளுக்கு ரெண்டாவது அகைன் மீட்டிங் ஆயிட்டு என்ன செய்வாங்க, அந்த 20 ரூபாய்க்கு மேல யாரு வராங்களோ அவங்க வந்து ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும், இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல தெளிவா சொல்றோம். சரியா? ஓகே, ஸோ இந்த 20 அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நம்மளோட கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை வச்சு நம்ம டெய்லி எப்படி மார்க்கெட்டை பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக நம்மளோட கிளாஸஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2:30 மணிக்கு கரெக்டாக 2 பேருமே என்ன செய்றாங்க, 20 ரூபாயில மீட் ஆகிறாங்க. கரெக்டாக 20 ரூபாயில மீட் ஆகிறாங்க. மீட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன் மேலே போகிறாங்க, கால் ஆப்ஷன் கீழே வராங்க. சரியா? அப்போ நம்ம இதை தான் பார்க்கணுமா, இதுலேயே எடுத்துக்கணும் அப்படி கிடையாது. சரிங்களா? இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், இந்த 20 ரூபாய்க்கு கீழே தான் அவங்க என்ன செய்யணும், மீட்டிங்ன்றது நடக்கணும். அந்த 20 ரூபாய்க்கு கீழே மீட்டிங் நடந்து ஸோ அதுல யாரு நம்மளுக்கு இந்த 20 ரூபாயை பிரேக் பண்ணி மேலே வராங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த 20 ரூபாய்க்கு மேலே பண்ணோடனே நீங்க பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படின்றத நாங்க எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. சரியா? ஸோ அதை நீங்க வந்து மார்க்கெட்ல அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். ஓகே, ஸோ இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நான் இன்னும் பெரிய வீடியோவா வந்து நான் அப்புறமா போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு லைவ்ல கூட வரேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இது சிம்பிளா தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 20 அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப மெயினான ஒரு நம்பர். சரிங்களா? இந்த நம்பரை நீங்க எப்பவுமே மறக்காம வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். இது ஒன்லி ஃபார் நிஃப்டிக்கு மட்டும்தான். சரிங்களா? பேங்க் நிஃப்டிக்கு கிடையாது, சென்செக்ஸுக்கும் கிடையாது, அதுக்கெல்லாம் வேற நம்பர்ஸ். ஓகே, இப்போ நம்ம 400 பார்த்தோம். 400 வந்து நம்மளுக்கு 2:30க்கு மீட் ஆயிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக், அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் பக்கத்துல போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கு அடுத்தது வந்து என்ன 350 அப்படின்னு வரும். சரிங்களா? 350 நீங்க பார்க்கலாம்.
350 ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யறோம் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நான் இது யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும், அதாவது நம்மளுக்கு கால் அண்ட் புட்டை எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு இவங்க அகைன் நம்மளுக்கு 20 ரூபாய்க்கு கீழே வந்துட்டாங்க. யாரு? 25,350 கால் அண்ட் புட். சரிங்களா? 25,350 கால் அண்ட் புட் என்ன செய்யறாங்க? 20 ரூபாய்க்கு கீழே வந்து என்ன செய்யறாங்க? நம்மளுக்கு மீட்ன்றது ஆறாங்க. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 25,400 பார்த்தோம். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? நம்மளுக்கு இதுக்கு மேல, அதாவது நம்மளுக்கு இந்த 2:30 வந்து என்ன செஞ்சாங்க? 20 ரூபாய்க்கு மேல வந்து மீட் ஆனாங்க. சரியா? 20 ரூபாய்க்கு மேல வந்து நம்மளுக்கு மீட் ஆனாங்க. இவங்க வந்து எத்தனை மணிக்கு நம்மளுக்கு 20 ரூபாய்க்கு கீழே வந்து மீட் ஆயிருக்காங்க அப்படின்னா 2:45. அப்ப நம்மளுக்கு இந்த 15 நிமிஷம் கேப்ல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க வந்து 16 ரூபாயில மீட் ஆறாங்க. எவ்வளவு மீட் ஆறாங்க? 16 ரூபாயில மீட் ஆறாங்க. சரியா? அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அந்த 15 நிமிஷத்துல கரைச்சி விட்டுட்டாங்க. சரியா? நம்மளுக்கு அந்த 20 ரூபாய், சாரி, நம்ம 15 ரூபாய் இல்ல, 10 பாயிண்ட் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட்ல இருந்து 7 பாயிண்ட் வரை என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்கு அந்த 15 நிமிஷத்துல கரைச்சிட்டு என்ன செய்யறாங்க? அகைன் நம்மளுக்கு மீட் ஆறாங்க. சரிங்களா? இதுல வந்து நீங்க பார்க்கும்பொழுது தெளிவா பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 20 ரூபாய்க்கு கீழே இருந்து வராங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? 20 ரூபாய்க்கு கீழே இருந்து வராங்க, கீழே இருந்து வந்து மீட் ஆறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க? மேல இருந்து வந்து மீட் ஆறாங்க. ஓகேங்களா? இதுலதான் நம்மளுக்கு டாமினேட் அப்படின்றது நம்மளுக்கு யார் பண்றாங்க? புட் ஆப்ஷன் அப்படின்றது பண்றாங்க. சரியா? நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது இவங்களை டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க? 20 ரூபாய்க்கு மேல வராங்க. இதை நீங்க தெளிவா வந்து கவனிக்கணும். இதே இது நம்ம 400 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்றது பாருங்க. ஸோ 400 அப்படின்றத நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க 2 பேரும் மீட் ஆயிருந்திருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அகைன் நம்மளுக்கு மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? டாமினேட் பண்ணி மேல வராங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேல தான் இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் கீழே இருக்கிறாங்க. ஸோ இங்க ரிவர்சல் அப்படின்றத நடக்குது. மீட்டிங் ஆயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது நடக்குது. சரியா? அதே இது நம்மளுக்கு 350 என்ன ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. 350 என்ன ஆயிருக்கு? அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. எதுல? 25,400 பார்க்கும்பொழுது. சரிங்களா? நம்ம டாமினேட் பண்ணி மேல போறாங்க. ஸோ அப்ப அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்ன? 25,350. ஸோ அப்ப அவங்க எங்க மீட் ஆறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,350 என்ன செய்யலங்க? இது வரைக்கும் அவங்க மீட்டே ஆகல. இது வரைக்கும் என்ன செய்யல? அவங்க மீட்டிங்ன்றதே நடக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது நீங்க தெளிவா கவனிக்கணும். ஸோ இதுல வந்து அகைன் நம்மளுக்கு வேற ஒரு எக்ஸ்பைரி டேல நீங்க பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இதுல மீட்டிங் ஆகி கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கவனிக்கணும். உன்னிப்பா கவனிக்கணும். என்னன்னா நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் எங்க நடந்திருக்கு, அடுத்த மீட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு எங்க நடக்குது அப்படின்றத நீங்க கவனிச்சாலே போதுமானது. சரியா? இந்த 20 ரூபாய்க்கு கீழே நடக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த 20 ரூபாய்க்கு நம்மளுக்கு கீழே வந்து என்ன செஞ்சிருக்காங்க? இதுல மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கிறாங்க. ஸோ இதுல அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து கீழே வராங்க, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி இந்த 20 ரூபாய் அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யறாங்க? போறாங்க. ஓகேங்களா? சோ அங்க இருந்து போனவங்க தான் நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய், 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய் வர போயிருக்காங்க. சோ இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே நடக்குமானா நடக்காது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேல இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆனாங்க. சரிங்களா? நம்மளுக்கு எப்பவுமே வந்து அந்த 200 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆக மாட்டாங்க. ஓகே. நம்மளுக்கு அப்போ ஒரு 50 பாயிண்ட் ஃபாலோ ஆனா நம்மளுக்கு பிரீமியம்ல எவ்வளவு மூவ்மெண்டம் இருக்கணும் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? ஒரு 50 பாயிண்ட் ஃபாலோ ஆனா நம்மளுக்கு பிரீமியத்துல எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கணும், ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியத்துல வந்து எவ்வளவு மூவ்மெண்டம் இருக்கணும் அப்படின்றது தெரியணும். சரியா? ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன பார்க்க போறோம்? ஜஸ்ட் நம்மளுக்கு மீட்டிங் எங்க நடக்குது. ஓகேங்களா? மீட்டிங் நம்மளுக்கு எங்க நடந்திருக்கு, அதுக்கு இதுக்கு முன்னாடி உள்ளது எங்க மீட்டிங் பண்ணிருக்காங்க, அதுக்கு அடுத்து உள்ளது நம்மளுக்கு எங்க மீட்டிங் நடந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த டைம். சரிங்களா? அந்த 2:30 மணிக்கு மேல, அந்த 2:30 மணிக்கு மேல நீங்க வந்து அது 20 ரூபாய்க்கு கீழே வந்து இருந்தாங்க அப்படின்னா சோ அதை நீங்க பார்க்கலாம். அப்படி இல்ல நீங்க அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா 15 இல்லைன்னா 10 அந்த ரேஞ்சஸ்ல வந்து மீட்டிங் நடக்கும். அதாவது 10 இல்லைன்னா 12 அந்த ரேஞ்சஸ்ல வந்து மீட்டிங் நடக்கும். சரியா? சோ அதையும் நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த 20 அப்படின்ற ரேஞ்ச் தான் இருக்குமா அப்படின்றது கிடையாது. சோ 10 கூட ஆகலாம், 12 கூட ஆகலாம். ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த டிகே அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகே. சோ நமக்கு மேக்ஸிமம் இந்த 20 அப்படின்றது வந்து நமக்கு யூஸ் ஆகும் கரெக்டா அந்த 2:30 மணிக்கு. ஓகேங்களா? அந்த 2:30 மணிக்கு நமக்கு இந்த 20 அப்படின்ற வேல்யூக்கு வந்து என்ன செய்வாங்க? இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்துருவாங்க. சரிங்களா? அந்த 20 அப்படி இல்லைன்னா இந்த 20க்கு கீழே அந்த 12ல இருந்து இந்த 20க்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்? மீட்டிங்ன்றது நடக்கும். சரிங்களா? அந்த 12 ரூபாயில இருந்து 20 ரூபாய்க்குள்ள என்ன செய்வாங்க? அந்த மீட்டிங்ன்றது பண்ணிடுவாங்க. எப்போ? நம்மளுக்கு 2:30 மணிக்கு மேல. சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்மளுக்கு யாரு டாமினேட் பண்ணி போறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம்.
அதுக்கு அடுத்து நம்மளுக்கு யாரு டாமினேட் பண்ணி போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து இதுல இருந்து 100 ரூபாய் போயிருவாங்க அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட நமக்கு என்ன செய்யலாம், 20ல இருந்து 40 ஆகலாம், இல்ல 60 ஆகலாம், அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு தான் வாய்ப்பே தவிர நம்மளுக்கு இங்க இருந்து இங்க இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட நமக்கு 100 பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல எப்பவுமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சடனா வந்து 200 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறக்கி விட மாட்டாங்க. சரிங்களா? 50ல இருந்து 100 பாயிண்ட் வரதான் என்ன செய்யும், மார்க்கெட்டு மூவ்மெண்ட்ன்றது கொடுக்கும். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு ஒரு லாஸ்ட் நேரத்துல நான் சொல்றேன், எப்பவுமே நார்மலா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸ்பெரி அன்னைக்கு. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடியது 50ல இருந்து 100க்குள்ள தான். ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஒரு நியூஸ் பேஸ்னால நம்மளுக்கு 200 பாயிண்ட் அப்படின்றது வந்து அந்த 2:30 மணிக்கு மேல டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க தெளிவா வந்து பாத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க தெளிவா பாருங்க. இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம அப்புறமா வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா நான் லைவ் கூட வரேன். சரியா? ஸோ இதை பத்தி நம்ம பேசலாம். ஓகே, நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதுல வந்து நீங்க என்ன செய்யலாங்க, பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.